ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜமீலா பேசுகிறேன். நம்ம இந்த பெல்டெக்ஸில் ஏஆர்பி பிளானில் நிறைய பேர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் பெல்டெக்ஸ் காயினை. அப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு 20ஆம் தேதியும் ஒவ்வொரு மந்தில் 20th நமக்கு அந்த ஏஆர்பி பிளானோட ரிட்டர்ன்ஸ் நமக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ அந்த 20ஆம் தேதி நம்ம அந்த காயினை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் நிறைய பேருக்கு அவங்களுடைய காயின் எங்கே வந்திருக்கு, அது எப்படி கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டாக இருக்குது. அதை இந்த ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ், அதாவது அவைலபிள் பேலன்ஸில் செக் பண்ணுறாங்க, அங்கே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு குரோமுக்கு போகிறோம். குரோமில் நம்ம ஆர்மன் அப்படின்னு டைப் பண்ணுங்க, AARMAN.com, ஆர்மன்.comனு டைப் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சைன் இன் பெல் கிரிப்டோ குளோபல் எக்ஸ்சேஞ்ச், அதை டச் பண்ணுறோம். தென் நமக்கு லோட் ஆகிட்டு சைன் இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணோம். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோம் பேஜுக்கு வரும். இந்த ஹோம் பேஜில் நம்ம எந்த நேமில் ஓப்பன் பண்ணோமோ அந்த நேமை நம்ம இதில் டைப் பண்ணி யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி லாகின் கொடுக்கணும். கொடுத்த பிறகு நம்ம அந்த பேஜுக்கு உள்ளே போயிடுவோம். திரும்ப இங்கே தான் நிறைய பேருக்கு குழப்புது. ஏன் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஆல்ரெடி போட்ட ரிவார்டுக்கு இந்த அவைலபிள் பேலன்ஸில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். நிறைய பேர் அதில் பார்த்துட்டு அதில் காயின்ஸ் வரலை அப்படிங்கிறத தப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் ஏஆர்பி நமக்கு தனியான ஒரு காலமில் நமக்கு ஆட் ஆகுது. அது எங்கே அப்படின்னா, உங்களுடைய அந்த இடது பக்கம் ஆர்மன் போட்டுருக்கு பார்த்தீங்களா, ஆர்மன் அப்படிங்கிற ப்ளூ கலரில் நான் உங்களுக்கு அதை நோட் பண்ணி காட்டுறேன். ஆர்மன் அப்படின்னு உங்களுக்கு இடது பக்கம் மேலே ப்ளூ கலரில் போட்டிருக்க அந்த ஆப்ஷனை தான் நம்ம டச் பண்ணணும். ஆர்மனில் டச் பண்ணும்போது, அந்த 3 கோடை டச் பண்ணும்போது நமக்கு டேஷ்போர்ட், ஸ்டேக்கிங், மை டீம், அக்கௌண்ட் மேலே இருந்து நமக்கு 4வது இருக்குது பாருங்கள், அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டை நம்ம டச் பண்ணணும். அதையும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன். இந்த அக்கௌண்ட் இருக்கிற அந்த இடத்த நம்ம டச் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டை டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் நிறைய ஆப்ஷன் வரும். எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ், ஏர்னிங் பேலன்ஸ், அவைலபிள் பேலன்ஸ், ஏஆர்பி பேலன்ஸ். அதே மாதிரி மேலேருந்து 4வது, ஃபஸ்ட்டு இதுலேயும் மேலேருந்து 4வது, இதுலேயும் மேலேருந்து 4வது நீங்கள் அந்த ஏஆர்பி பிளான் இருக்குது. இதையும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன். ஏஆர்பி பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த நாம் என்ன செய்யணும் அப்படின்னா டச் பண்ணணும். ஏஆர்பி பேலன்ஸை டச் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாகவே நமக்கு வந்துடும். உள்ளே போன உடனே ஏஆர்பி பேலன்ஸின் மேலே நமக்கு காட்டும். ஏஆர்பி பேலன்ஸ் நமக்கு மந்த்லி எவ்வளோ வந்திருக்கு ஒவ்வொரு 20ஆம் தேதியும். ஏஆர்பி பேலன்ஸுங்கிறது நமக்கு ஒவ்வொரு 20ஆம் தேதியும் வரும். நார்மலுங்கிறது நமக்கு ஒவ்வொரு 5ஆம் தேதி, 15ஆம் தேதி, 25ஆம் தேதி ஆகிய 10 நாட்களுக்கு ஒருக்கா ஒரு மந்தில் மூன்றாக பிரித்து நமக்கு ஆட் ஆகும். ஆனால் ஏஆர்பிங்கிறது ஒரே நாளில், மந்தில் ஒரே நாளில் 20 டேட், அந்த மந்தோட 20th 20ஆம் தேதி நமக்கு ஆட் ஆகும். இதில் பாருங்கள், எனக்கு ஏஆர்பி பிளானில் அந்த காயின் ஏறி இருக்குது. இப்போது இது எப்படி நம்ம எக்ஸ்சேஞ்சு கொண்டு வர்றது அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோ காட்டுறேன். ஃபஸ்ட்டு இங்கே கீழே பாருங்கள், கன்வெர்ட் டு அவைலபிள் பேலன்ஸ் இருக்குது 2வது. அடுத்து கன்வெர்ட் டு எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் இருக்குது. நம்ம எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறோமோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். பெரும்பாலும் நம்ம நேரடியாக விற்க போகிறதுனால நேரடியாக எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் அப்படிங்கிற அந்த 2வது ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். அதையும் நான் உங்களுக்கு நோட் பண்ணி காட்டுறேன். 2வது ஆப்ஷன் அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் டு எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ், அதை நம்ம டச் பண்ணுறோம். டச் பண்ண உடனே நமக்கு சேம் அந்த பழைய பிளானில் நம்ம எப்படி அவைலபிளாக எக்ஸ்சேஞ்சு கொண்டு வந்தோமோ அதே சேம் மெத்தடு தான். நமக்கு எவ்வளோ காயின் வேணும் அப்படிங்கிறத நம்ம என்ட்ரு பண்ணுறோம். நான் ஃபுல் காயினையும் என்ட்ரு பண்ணுறேன். தென் நம்ம காயினே பெல்டெக்ஸை சூஸ் பண்ணுறோம். பெல்டெக்ஸ். தென் அந்த இன்பில்டாக நமக்கு அந்த அட்ரஸ் இதுக்கும் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நேரடியாக கன்வர்ஷன் கொடுக்குறோம். நம்ம காயின் என்டர் பண்ணுறோம், என்ன காயின் சூஸ் பண்ணுறோம், நேரடியாக கன்வர்ஷன் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், இந்த ப்ளூ கலர் கன்வர்ஷன் பட்டனை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ண உடனே எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா, என்னுடைய மெயில் ஐடிக்கு நான் இந்த அக்கௌண்ட்டை எந்த மெயிலுக்கு ஓப்பன் பண்ணணும் அந்த மெயிலுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஓடிபி போகும். கீழே டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை நான் என்ட்ரு பண்ணணும். ஸோ டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை நான் என்ட்ரு பண்ணுறேன். இதை நான் விசிபிளாக இருக்க மாதிரி டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை நான் என்ட்ரு பண்ணிட்டேன். தென் என்னோட மெயில் ஐடிக்கு நான் போய் என்னுடைய அந்த ஓடிபியை என்ன செய்கிறேன், என்ட்ரு பண்ண போகிறேன். மெயில் ஐடியில் இந்த பாருங்கள்,
ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிற அதையும் உங்களுக்கு காட்டுறேன். சப்போர்ட்டுங்கிற அந்த வேர்டில் நமக்கு அது ஷோ ஆகும். இந்த மாதிரி ப்ளூ கலரில் நமக்கு நம்மளுடைய ஓடிபி வரும். அதை அப்படியே என்ன செய்கிறோம், லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த எழுத்துக்கள் மேலே அழுத்தி ஒரு 2 செகண்ட் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு மேலே காப்பி அப்படிங்கிற அந்த வார்த்தை காமிக்கும். காப்பி, அந்த காப்பியை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காப்பி நமக்கு காப்பி ஆயிரும். ஸோ தென் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா என்டர் ஓடிபிங்கிற இடத்துல என்டர் கொடுக்குறோம். தென் அவ்வளோதான், ஓடிபி கொடுக்குறோம், ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம், கன்ஃபார்ம் கொடுக்குறோம். கன்ஃபார்ம் கொடுத்த உடனே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, ரிக்வெஸ்ட் ப்ராசஸ்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் டிக் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு நம்மளுடைய காயின் எங்கே வரும் அப்படின்னா, நீங்கள் அதே மாதிரி அந்த 3 கோடை தொட்டு மேலே டேஷ்போர்டுன்னு இருக்க அந்த டேஷ்போர்டை டச் பண்ணி உங்களுடைய அப்படி கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்சேஞ்சுங்கிற இந்த எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸுக்கு வந்துடும். அப்போது நமக்கு நேரடியாக அவைலபிள் இல்லாமல் எக்ஸ்சேஞ்சு கொண்டு வந்தாச்சு. திரும்ப நம்ம இந்த எக்ஸ்சேஞ்சில் இருந்து நம்ம செல் பண்ணுற இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் மெத்தட். ஃபஸ்ட் ஸ்டெப் நம்மளுடைய இந்த ஆர்மனில் டச் பண்ணி மேலிருந்து 4வது அக்கௌண்ட்டுக்கு போகிறோம். அக்கௌண்ட்டில் இருந்து மேலிருந்து 4வது ஏஆர்பி பேலன்ஸ் போகிறோம். தென் நம்மளுடைய அந்த இதை என்டர் பண்ணுறோம். நமக்கு நம்மளுடைய அதாவது கன்வெர்ட் டு எக்ஸ்சேஞ்ச் அந்த இடத்துக்கு டச் பண்ணுறோம். திரும்ப ஓடிபி பாஸ்வேர்ட் போடுறோம். நமக்கு நம்மளுடைய காயின் எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸுக்கு வந்துடும். திரும்ப நம்ம நார்மலாக எப்போதும் செல் பண்ணுற மாதிரி செல் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இதில் எதுவும் டவுட் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.